ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, கும்பராசியில் சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். கும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது குடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ராசிகளில் 11வது இடத்தை குறிக்கக்கூடியது கும்பம். அதாவது கும்பம் அப்படிங்கிறது இறைவனை குறிக்கக்கூடியது. கோபுரம் கலசம் தான் அதோட சின்னம். அப்போ கலசம்ங்கிறது இறைவனையும் குறிக்கக்கூடியது. இன்னொரு பக்கம் சுப நிகழ்ச்சிகள் அசுப நிகழ்ச்சிகள் 2 நிகழ்ச்சிகளுமே பார்த்திங்கன்னா சடங்குகள் செய்யும்போது குடம்ங்கிறது ரொம்ப அவசியமாக படுறதுங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் பலனையே சொல்ல ஆரம்பிக்கணும். அப்போ கும்பம்ங்கிறது இறைவனுடைய அருளை குறிக்கக்கூடிய இடம். இன்னொரு பக்கம் அதுக்கு நேர் 7ஆம் இடம்ங்கிறது அரசன் உட்காரக்கூடிய சிம்மாசனம் அப்படிங்கக்கூடிய சிம்மம். சிம்மாசனத்தில் ஒருத்தன் உட்காரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனோட அனுக்கிரகம் இருந்தால்தான், கும்பத்தோட அனுக்கிரகம் இருந்தால்தான் அங்கே உட்கார முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம். அப்போ 11ஆம் இடம்ங்கிறது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம். அப்போ கும்பத்தோட அனுசரணை இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு ஆசை நிறைவேறுங்கிறது சொல்லாமல் சொல்லப்படக்கூடிய ஒரு விதி. கும்பத்தில் இருக்கிற கிரகங்கள் அத்தனையும் பலன் கொடுக்குமா கொடுக்காதா, நெகட்டிவான பலன்களை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணத்துக்கு எந்த வகையிலும் நல்ல பலனை கொடுக்காது. ஃபஸ்ட் எடுத்துக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கும்பம் அப்படிங்கிறது குடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் குடத்தில் விழுந்து விட்டன. அது பெரிய அளவுக்கு இயக்கத்தை அதிலிருந்து நம்ம எடுக்க முடியாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அப்படி மறைந்த கிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா சனி கும்பத்தில் இருந்ததுன்னா அதுக்கு மறைவு கிடையாது. குரு இருந்தாலும் அதுக்கு பெரிய அளவுக்கு மறைவு கிடையாது. மற்ற எல்லா கிரகங்களுமே கும்பத்தில் இருந்தால் அது பெரிய அளவுக்கு வெளிச்சத்தில் இல்லாமல் இருட்டில் குடத்தில் விழுந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம பழங்கால ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது அடிப்படையாக நீங்கள் பார்க்கும்போதும் நல்லா தெரியும். சரி, அப்படி இருக்கிற கிரகங்கள் எப்போ இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை கோச்சார சனியோ குருவோ பார்வை செய்யும் போதும் சேரும்போதும் அந்த கிரகங்களோட இயக்கம் நன்றாக இருக்கும். இதுதான் ஜோதிடத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ வருவோம். இந்த கும்பத்தை என்னென்னலாம் குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்துக்கும் இட்லிக்கும் என்ன தொடர்புனா, இட்லி மட்டுமே பார்க்கக்கூடாது. உணவு சம்பந்தப்பட்ட தொழில், அதுவும் சமைத்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொடர்பு இருப்பாங்க அப்படிங்கிறது தான். உடனே எடுத்துகிட்டு இட்லின்னு சொன்னீங்க, நான் இட்லிலாம் எனக்கு பிடிக்காது, பூரி தான் பிடிக்கும், இல்லை சப்பாத்தி தான் பிடிக்கணும் அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. உணவு தொழிலோட சம்மந்தப்பட்ட தொழில். ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, இந்த கும்பத்தோட வடிவத்துக்கு சில அடையாளங்கள் சொல்லும்போது கும்பராசிக்கு கும்பத்தை செக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ எண்ணெய் பிழிகிற இடங்கள் அருகில் இருக்கலாம்ல. அடுத்தது அதுதான் இந்த கிரைண்டர், இந்த மாவு அரைக்கக்கூடிய கல்லெல்லாம் உதாரணமாக சொல்லுவாங்க. இப்போ இந்த கும்பத்தில் கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, கும்பம் அப்படிங்கிறது குடம், அதுதான் கோபுரமும். அப்போ நீங்கள் குடத்தில் இருக்கீங்களா கோபுரத்தில் இருக்கீங்களா? குடத்தில் இருக்கிறவர்களை கோபுரத்தை கொண்டு வரது எப்படிங்கிறத திங்க் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரக நிலைகளை நம்ம சொல்லிட்டு வரோம். இதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அப்போ கும்பத்தில் சூரியன் இருந்தால் கிட்டத்தட்ட சூரியனோட வெளிச்சம் சற்று மங்கி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதை வெளியில் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு என்ன திறமை இருக்கும், ரொம்ப அற்புதமான திறமைகள் இருக்கும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். எல்லாருக்கும் தேவையானதை செய்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். இருந்தாலும் தனக்கு இவ்வளவு திறமை இருக்குது, தனக்கு இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, தன்னால் இதை சாதிக்க முடியுங்கிறத எந்த இடத்துலையும் இவங்க வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. அப்படி வாய் திறந்து சொன்னால் தான் அவர்கள் வெளிச்சத்துக்கு வர முடியும். கும்பராசி அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ராஜராஜ சோழனை நினச்சி பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்களா? அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிந்தவர்களாக ஆகணும்னா உங்களுடைய திறமையும் உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தையும் உங்களுடைய இருப்பையும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் அடுத்தவர்களுக்கு தெரியணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பத்தில் சூரியன் இருக்கிறவங்க என்ன திறமை இருந்தாலும் அதை காட்டிக்கவே மாட்டாங்க. மற்றவர்கள் யாராவது ஐடென்டி பண்ணி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்க தங்களுடைய முழு திறமையும் காமிப்பாங்க. அதாவது எப்படின்னா, என்ன திறமை இருந்தாலும், ஏன்னா கும்பத்துக்கு கல்லறைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, என்ன திறமை இருந்தாலும் என்ன அறிவு இருந்தாலும் சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் அவசியங்கிற மாதிரி இவர்களை யாராவது தூண்டி விட்டால் தான் இவங்களுடைய திறமை வெளியில் தெரிய வரும். கும்பத்தில் சூரியன் இருப்பவர்களோட நிலைமை கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். அதனால் வெளிச்சத்தை நோக்கி கோபுரத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான முயற்சிகளில் அவங்க அதிகமாக கவனம் செலுத்தணும். அடுத்து கும்பத்தில் சந்திரன் இருந்தால் அவர்களும் பார்த்திங்கன்னா அறிவு திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க. நிறைய பார்த்திங்கன்னா அமானுஷ்ய சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதிகமாக விரும்புவாங்க.
உணவு வகைகளை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்போ போனால் அவங்களுக்கு அந்த உணவு கிடைக்கும், எந்தெந்த ஹோட்டலில் சுவையான உணவு கிடைக்கும், எந்தெந்த ஹோட்டலில் தரமான உணவு கிடைக்கும், இப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக செய்வாங்க. உணவு விஷயங்களில் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. அதே போல் யார் யாருக்கு என்னென்ன உணவு பிடிக்கும், எந்தெந்த டேஸ்ட்டில் அதை செய்யணும், அதுக்கான ரெசிபிகளை தயார் பண்ணி கொடுக்குறதும் அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. நிறைய பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கும், அல்லது ஏதாவது கான்சியஸில் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும், இஎஸ்பி மாதிரி ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஏதாவது ஒன்று எனக்கு ஏற்கனவே இப்படி தான் தோணுச்சு, எனக்கு கனவுல வந்தது அப்படியே நேரடியாக நடந்த மாதிரி இருக்குது, எனக்கு யாரோ ஒரு தேவதை என் காதில் சொல்கிற மாதிரி இருக்குது, என் காதில் பக்கத்தில் நின்று யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது, இப்படி பார்த்திங்கன்னா ஒரு கோவில் பூசாரி மாதிரி குறி சொல்கிறவங்க மாதிரி அவர்களுக்குள்ளே தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன தான் அறிவியல் சொன்னாலும் இந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஏதோ ஒன்று இருக்க தானே செய்யுதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் மனநோயில் தூக்கி அவங்க போயிட்டே இருப்பாங்க. சிலர் யாருக்கும் தெரியாத சில மருத்துவ விஷயங்களையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இது கும்பத்தோட, ஏன்னா அது ரகசியங்கள் புதைக்கப்பட்ட இடம் தானே, அப்படி தான் எடுத்துக்கணும். விதை நெல்லெல்லாம் அந்த காலத்தில் கோயில் கோபுர கலசில் தானே சேதிச்சு வச்சுருக்காங்க, பல வருஷங்களுக்கு வரும் இல்லையா. அது மாதிரி பிற்கால சமூகங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை சேமித்து வச்சுக்கிறது கும்பத்தில் சந்திரன் இருக்கலாம். அதாவது அறிவுபூர்வமாக அது கும்பத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு அந்த பவர் இருக்கும். அடுத்து கும்பத்தில் செவ்வாய் இருந்தால், கும்பத்தில் செவ்வாய் இருந்தாலும் கிட்டத்தட்ட அப்படி தான். செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம நிறைய ரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், வீரத்தை குறிக்கக்கூடியது, துணிவு, கோபம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது தானே. இது போய் குடத்தில் விழுந்துருச்சுன்னா, அதாவது இவங்க என்ன விதமான வீர விளையாட்டுகள், கலைகள், அறிவியல்கள், மருத்துவ சிகிச்சைகள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருந்தால் கூட தேவை ஏற்பட்டால் மட்டும், அதுவும் அவசியமான தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் பயன்படுத்துவாங்களே தவிர மற்ற நேரங்களில் அதை காமிக்க மாட்டாங்க. இந்த செவ்வாய்க்கு கோச்சார குருவோட பார்வை எது கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கலைகள் மிகப்பெரிய அளவுக்கு வெளிச்சத்துக்கு வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கும்பத்தில் புதன் இருந்தால், கும்பத்தில் புதன் இருந்தால் அது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அறிவு திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க. இசையின் மீது அதிக நாட்டம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த குவிந்த வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய அந்த இசைக்கருவிகளை அதிகமாக பயன்படுறதுக்கு ஆசைப்படுவாங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட இசைக்கருவிகளும் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. அப்படியும் இல்லாத பட்சத்தில் அந்த இசை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தனிமையில் இருக்கிறப்ப அதிகமாக பாட்டு கேட்கக்கூடிய பழக்கமோ அல்லது வெறும் இசைக்கருவிகளோட வாசிப்பு மட்டும் எங்கேருந்து கேட்டுருந்தால் கூட அதை தனியாக நின்று கொஞ்சம் கேட்டுக்கக்கூடிய அந்த விஷயங்களும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்ததுன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு சொல்கிற மாதிரி எது நடந்தாலும் இதுக்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க கண்டறியாதான் அவங்களுக்கு நிறைவாக இருக்கும். அதனால் நமக்கு பயன் இருக்கோ இல்லையோ அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சாதான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் தடுக்க முடியுங்கிறதுனால அந்த முயற்சிகளில் அதிகம் ஈடுபடுவாங்க. அடுத்து கும்பத்தில் குரு இருந்தால், கும்பத்தில் குரு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு தானே. கும்பத்தில் குரு வரும்போதும் சிம்மத்தில் குரு வரும்போதும் நம்ம பல விழாக்களை பார்க்குறோம்ல, மகாமகம், கும்பமேளா, இந்த மாதிரி விழாக்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ கும்பத்தில் குரு இருப்பதே ஒரு சிறப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் அறிவுத்திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க. அறிவு கடல் தான். அந்த கடல்னா கண்ணுக்கு தெரியாத கடலாக இருக்கும். நிதி எப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பல கோடிக்கணக்கான பணம் தன்னிடம் இருந்தால் கூட அது எந்த வகையிலுமே வெளியில் தெரியாது. அதாவது கொட்டி கிடக்கும். தங்கமும் வைரமும் வெள்ளியும் இந்த மாதிரி விலை உயர்ந்த நவரத்தினங்களும் கொட்டி கிடந்தாலும் எல்லாருக்கும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. அப்படி இருந்தால் கூட அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டுமேங்கிற மாதிரி அதை வெளியில் தெரியாமல் எந்த விதத்துலேயும் அந்த பணம், அந்த வசதி, அந்த அந்தஸ்தை வெளிக்காட்டி கொட்டாமல் இருப்பார்கள். அந்த அறிவுபூர்வமான விஷயங்களுக்கு மட்டும் அவங்க அளவுக்கு அதிகமாக வெளியில் காட்டக்கூடிய திறமை அவர்களுக்கு இருக்கும். கோயில் சம்பந்தப்பட்ட அந்த திருவிழாக்கள், கோயில் இந்த புனரமைக்கிறது, கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்கிறது, இதில் அவர்கள் அதிகமாக ஆர்வம் செலுத்துவாங்க. அதே போல் வழிபாட்டு முறைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்கள் வழிபாட்டுகளை அதிகமாக செலுத்தணும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்புறம் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட திருவிழாக்கள் நடக்கும்போது கோயில்களுக்கு நன்கொடைகள் கொடுக்கறது மட்டும் இல்லை, பக்தர்களுக்கு ஏதாவது அந்த உதவிகள்லாம் செய்கிறாங்கல்ல, தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, உணவு வழங்குறது, இன்னும் தானங்கள் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி இதுலேயும் அவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். பழங்கால நூல்கள், அதாவது ஆன்மீக சம்மந்தப்பட்ட நூல்களையும் அதிகமாக புதுப்பிக்கிறதுல அவங்க கவனம் செலுத்துவாங்க. அடுத்து கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால், கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால் ஏதாவது ஒரு கண் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகள்
அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். உணவு தொழிலில் வந்து அதிக நாட்டம் இருக்கும். உணவு தொழில்கள்னால் சாதாரண உணவு தொழில் அப்படின்னு சொல்ல முடியாது. நவீன உணவுகளை வந்து இந்த பர்கர், பீஸா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, என்னென்னலாம் லேட்டஸ்ட் உணவுகள் வருதோ இதையெல்லாம் நம்ம வந்து சில பேருக்கு வந்து நம்ம செய்யணும், இதை வந்து தொழிலாக பண்ணணும் அப்படிங்கிற நாட்டம் இருக்கும். எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து அதிகமாக அதில் கவனம் செலுத்துவாங்க. அதே போல் இந்த டிசைனை உருவாக்குறாங்கல்ல, இந்த சாப்பாடு கொண்டு வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெவ்வேறு கலர் அப்படியே அதை பார்த்தோன்னே நமக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு கவனம் வருதில்ல, அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. பின்னால் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த மாயம், மந்திரம், பில்லி, சூனியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதையெல்லாம் முறிக்கக்கூடிய திறனும் அதிகமாக இருக்கும். இன்னும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நோய்களுக்கான சரியான மருத்துவங்களை கண்டுபிடிக்கிறது, மூலிகைகளை கண்டுபிடிக்கிறதுலாம் இவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனமான விஷயம். அடுத்து கும்பத்தில் சனி இருந்தால் அது ரொம்ப வலிமையான ஒரு விஷயந்தான். இவர்கள் வந்து தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழும்போது அவர்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்படையுது. இல்லை தன் குடும்பம், தன் மனைவி, தன் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒட்டியே திங்க் பண்ணும்போது பல பேர் வந்து நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. அதுக்குன்னு எல்லாருமே வந்து சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ண போயிடவே முடியாதுல்ல. என்ன தான் குடும்பம், குட்டி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் தன்னோட வாழ்க்கையில் சர்வீஸ் ஒரு 5% 10% நம்மளை விட கீழானவர்கள் இருப்பாங்கள்ல, நம்ம தான் கடைநிலையில் இருந்தால் கூட நமக்கும் அடுத்த சூழ்நிலை இருப்பாங்கள்ல, அவர்களுக்கு உதவி செய்யும்போது இந்த எண்ணம் வந்து அவர்கள் இயல்பாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படிலாம் இல்லாமல் அதுக்கு ஒரு பட்ஜெட்டை தனியாக ஒதுக்கணும். ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்களாம் ஒதுக்கும்போது இது வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல நிலையில் கொடுக்கும். ஏன்னா சனி வந்து அந்த இடத்துல ரொம்ப மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மகரத்தை விட சனி வந்து அந்த இடத்துல வலிமை அதிகம் இருக்கிறதுனால தொழில் ரீதியான திங்கிங் நிறையா இருக்கும். ஒன்று இவர்கள் வந்து நல்ல தொழிலை படைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைனா தொழிலில் சாதனை படைக்கிறவர்களுக்கு வந்து இவங்க ஆலோசகர்களாகவும் கூட இருந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு முக்கியமான பண்பு. அடுத்தது கும்பத்தில் ராகு, கேது எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து பெரிய அளவுக்கு எப்போ இயங்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகு இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த மலை மேலே இந்த குகைகள் சம்மந்தப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கோயில் வழிபாடுகள், அதே போல் இது சாதாரண இடங்களில் இருக்காது, மலை மேலே இருக்கக்கூடியது, குகைகளில் இருக்கக்கூடியது, வழக்கமாக மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடங்களை தவிர எப்போது ஒரு தடவை போடக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி இடங்களில் உள்ள கடவுள்களையும் நாகர்களையும் இதெல்லாம் குறிக்கக்கூடியது தான் அது. அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமான திறமை இருந்தால் கூட அது வந்து தேவையான நேரத்தில் மட்டுமே வெளிப்படும். ரெண்டாவது, யார் என்ன பிரச்சனைகள் சொன்னாலும் அது அந்த சொல்லுவாங்கள்ல, விஷத்தால் முறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து எல்லாவற்றுக்கும் ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய திறமை வந்து இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். என்ன நேயர்களே, கும்பராசியில் சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.